இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் சம் டெம்பரேச்சர் டேட்டா இன் டிகிரி செல்சியஸ் 0 டிகிரிஸ் டிகிரி செல்சியஸ்னால் இதுதான் இஸ் 5. ஓகேங்களா? இஃப் த டேட்டா வேர் கன்வெர்டட் இன்டு டிகிரி ஃபாரன்ஹீட் தென் வாட் இஸ் த வேரியன்ஸ்? ஓகேங்களா? டிகிரி செல்சியஸ்லேருந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றினா அதோட வேரியன்ஸ் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம இந்த ஃபோர்த்து சம்மை பார்ப்போம். ஃபோர்த்து சம்மு அவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஸ்டாண்டர்டு டீவியேஷன் ஆஃப் சம் டெம்பரேச்சர் டேட்டா இன் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் 5. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் ஆர் ஃபேரன்ஹீட் டு செல்சியஸ் மாற்றணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஃபேரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு மாற்றக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபேரன்ஹீட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணால் எனக்கு செல்சியஸாக மாறிடும். ஓகேங்களா? பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? செல்சியஸை கொடுத்துருக்காங்க, ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் தான் நான் கண்டுபிடிக்கணும். அதனால் எஃப்பை நான் வைக்கணும். அப்படின்றப்ப இந்த 5/9 கிராஸாக கொண்டு போனால் என்ன வரும்? சி 9/5. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும், தலைகீழியாக மாறும். அதுக்கப்புறம் பாருங்கள், மீதி என்ன இருக்குது? எஃப் மைனஸ் 32. எனக்கு தேவை எஃப் மட்டும். அந்த -32 இந்த சைடு போகும்போது எப்படி வரும் எனக்கு? ஸோ சி இன்ட்டு 9/5 9/5சின்னு மாற்றிருக்கேன். -32 அந்த சைடு போகும்போது +32ன்னு வரும். இது வந்து சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் மாற்றுறதுக்கான ஃபார்முலா. இது ஃபேரன்ஹீட் டு செல்சியஸ் மாற்றுறதுக்கான ஃபார்முலா. ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் டேரெக்டாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எது வேணாலும், இப்போ எனக்கு செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவே நம்ம எழுதினாலும் தப்பு கிடையாது. இதை எழுதி இதுலேருந்து தான் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. இதை டேரெக்டாக எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? செல்சியஸ் ஃபேரன்ஹீட்டு. ஸோ இப்போ ஸ்டாண்டர்டு டீவியேஷன் நான் கொடுத்துட்டான். இப்போ நியூ ஸ்டாண்டர்டு டீவியேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா செல்சியஸில் கொடுத்து ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ நியூ ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபார்முலா 9/5 இன்ட்டு சி எல்லா டேட்டாவையும் நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அதை தான் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த 5ன்றது நமக்கு ஸ்டாண்டர்டு டீவியேஷன். பட் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். deviation of some standard if the data were converted into டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து செல்சியஸை ஃபேரன்ஹீட்டாக மாற்றுறோம். பட் செல்சியஸாக இருக்கும்போது எனக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5. ஓகேங்களா? ஸோ அப்போ செல்சியஸ்க்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 அப்படின்றத இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? +32. இப்போ ஒன்று கவனிங்க, நம்ம ஸ்டாண்டர்டு டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் டேட்டாவில் ஏதாவது மல்டிப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் ஸ்டாண்டர்டு டீவியேஷனில் அதே சேஞ்சஸ் நடக்கும். பட் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்டு டீவியேஷனில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்ற எந்த சேஞ்சும் நடக்காது. ஸோ அப்போ 32 ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலைன்னாலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. அப்படின்றதுனால இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இதை மட்டும் எடுங்க, 5 கட் பண்ணிட்டேன் அப்படின்னா சிக்மா ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 9 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன, இது வந்து செல்சியஸாக இருக்கும்போது டேட்டாவெல்லாம் செல்சியஸில் இருக்கும்போது அதற்கான ஸ்டாண்டர்டு டீவியேஷன் சிக்மா வந்து 5. இந்த சிக்மா வந்து இந்த செல்சியஸாக ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாம் ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 9. பட் கேட்டிருக்கிறது வேரியன்ஸு சிக்மா ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? 9 ஸ்கொயர் அப்படின்றது 81. ஸோ அவங்க கேட்டிருக்க வேரியன்ஸ் அப்படின்றது இதுதான் 81 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.